இஸ்லாமியர்களின் புனித இறை இல்லமான காபத்துல்லா பல நேரங்களில் பல நபர்களால் கட்டப்பட்டது. முதலில் இதை மலக்குமார்கள் கட்டினார்கள். இரண்டாவது முறை சேதமடைந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். மூன்றாவது முறை சேதமடைந்த பிறகு குறைஷியர்கள் கட்டினார்கள். மக்கத்து குறைஷியர்கள் ஒன்று சேர்ந்து சேதமடைந்த காபத்துல்லாவை கட்டும்போது காபத்துல்லாவின் கிணற்றுக்குள் ஒரு பாம்பு இருந்தது. அந்த பாம்பு அவர்களை அச்சுறுத்தியது மற்றும் காபத்துல்லாவை நெருங்க விடாமல் தடுத்தது. இதனால் பயந்த குறைஷியர்கள் அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். எங்கள் இறைவா, உன்னுடைய வீட்டை நாங்கள் அழகுபடுத்த நினைக்கின்றோம். அதை நீ அறிவாய். வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. அதில் நீ திருப்தி அடைந்தால் எங்களை வழிநடத்து. இல்லையென்றால் நீ எதை விரும்புகிறாயோ அதில் எங்களுக்கு மகிழ்ச்சிதான் என்று. அவர்களின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வானத்திலிருந்து ஒரு பெரிய பறவை வந்தது. அந்த பறவையின் முதுகு கருப்பாகவும் வயிறு மற்றும் கால் பகுதி வெள்ளையாகவும் இருந்தது. பாம்பு வெளியே வந்தவுடன் அந்த பறவை பாம்பை பிடித்து கொண்டு பறந்து போனது. குறைஷியர்கள் அனைவரும் இதை பார்த்து, அல்லாஹ் நம் செயலை அங்கீகரித்து விட்டான் என்று பேசிக்கொண்டார்கள். பிறகு காபத்துல்லாவை மீண்டும் சீரமைத்து கட்ட ஆரம்பித்தார்கள். காபத்துல்லாவும் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது.